Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டியூல் இமேஜ் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி வேற லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் time, let's get started. ஓகே, உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன், நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும், வேணுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு PNG வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட கட் அவுட் PNG வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை எப்படி ஒரு PNG ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இமேஜை PNG ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து நல்லா பெருசாக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்து அந்த ஹெட்டு அண்ட் கை மட்டும் பாதி இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ கரெக்டாக இவ்வளோ வரைக்கும் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எரேசர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சைஸ் வந்து ஒரு 67, ஒப்பாசிட்டி வந்து ஒரு +31. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 29க்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டவுனில் இந்த மாதிரி இந்த இடத்த மட்டும் எரேஸ் பண்ணிட்டே வாங்க. அதாவது கீழே மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி டவுனில் எரேஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மேகத்தூளில் போகிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ மேலே லைட்டாக வந்து பண்ணிடலாம். ஓகே, பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு PNG ஃபார்மெட்டில் ஒரு பர்சன் ஆட் பண்ணிங்களே, சேம் அதே பர்சன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பர்சனை வந்து கரெக்டாக வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அவரோட ஃப்ரண்ட்டில் வந்து லைட் ஆட் பண்ணுறேங்க. ஓகே, பக்கம் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ஷேடோ PNG வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஷேடோ PNG வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த ஷேடோ PNG கொஞ்சமாக வந்து பெருசாக்கிடலாம். ஓகே, பெருசாக்கிட்டு கரெக்டாக கீழே டவுன் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த பர்சனுக்கு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி சொல்கிறதுனா பர்சனுக்கு டவுன் சைடில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சமாக க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் க்ராப் பண்ணிட்டேன். க்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே செட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த கால் இருக்க போர்ஷன் மட்டும் செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் PNG வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டின், ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து டவுன் சைடில் அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +100க்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபோட்டோ தான் நம்ம பிக்சார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ, இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க, எந்த செட்டிங்ஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக அந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க, காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணி செட்டிங்ஸை காப்பி பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்களா பிக்சார்ட்டில், ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் எடிட்டிங் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பூம், இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். பிஃபோர் த இமேஜ் கலர் கரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் சும்மா வேறு லெவலாக இருக்கும். நான் ஜூம் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோ எந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ரொம்ப சூப்பராக அண்ட் வேற லெவலாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப சூப்பராக அண்ட் வேற லெவலான ஒரு டியூல் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைல் எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் லைக் பண்ணாமல் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் Esay.